மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலையும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க வேண்டிய வசனம் என்னாகமம் 34ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, and the Lord speak unto the Moses saying. வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது command the children of Israel and say unto them when he come into the land of the Canaan, this is the land that shall fall unto you for inheritance, even the land of the Canaan with the coast thereof. வசனம் 3. உங்கள் தொன்புறம் சீனாய் வனாந்தரம் தொடங்கி ஏதேம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உட்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும். Then your south subscriber shall be from the wilderness of Zin along by the coast of the Edom, and your southern border shall be the utmost coast of the Salt Sea eastward. வசனம் 4. உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்ரபீம் மேடுகளை சுற்றி சீனாய் வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலேயே காதேஸ் பர்னோபாவுக்கும் அங்கே இருந்து அத்சார் அதருக்கும் அங்கே இருந்து எஸ்மேனாவுக்கும் போய் and your border shall turn from the south to the ascend the Hagrabim and pass unto the Zin, and the going forth therefore shall be from the south of the Kades Buramna, and shall go and the Esnoruda, the pass of the Azman. வசனம் 5. அஸ்னாமிலிருந்து எகிப்தின் நதி கரைக்கும் சுற்றி போய் கடலிலே முடியும். And the border shall
forth the compass from the Asman unto the river of the Egypt, and the going out of the shall be that the she. வசனமாறு மேற்சிரிக்கும் பெருங்கடலிலே உங்களுக்கு எல்லை அதுவே, உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாயிருக்கும். And as for the western border, ye shall and even the great sea for the border. They shall and be your west border. வசனம் 7. உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து, and this shall and be your north border from the great sea, ye shall and point out for you mountain Hor. வசனம் 8. ஓர் என்னும் மலை தொடங்கி அமோத்திற்கு போகிற வழி குறிப்பு வைத்து, அங்கே இருந்து அந்த எல்லை தேசத்திற்கு போய், from mountain Hor ye shall point out your border unto the entrance of Amath, and the goings forth of the border and shall to Zedar. வசனம் 9. அங்கிருந்து அது சிப்ரோனுக்கு போய் அத்சார் ஏனில் முடியும், அதுவே உங்களுக்கு வடபுறத்தின் எல்லையாயிருக்கும். And the border shall go and Zipron, and the going out of the shall and be Asran. This shall be your north border. வசனம் 10. உங்களுக்கு கீழ் திசை எல்லை அத்சார் ஏனில் இருந்து செப்பாமாய் குறிப்பாக வைத்து, and ye shall and point out your east border from the Azna to the Sipnon. வசனம் 11. சிப்மோவில் இருந்து எல்லை ஆனது ஆயினுக்கு கீழ் உள்ள ரெப்பா பரியந்தமும், அங்கே இருந்து கின்ரோத் கடல் பரியந்தமும் அதன் கீழ்கரை யோரமாய். And the coast shall go down from the Sip not to the Rabal, and the east side of the Anan, and the border shall and discussion, and shall reach unto the side of the sea of the Canaanite eastward. வசனம் 12. எங்கிருந்து யோர்தான் பிரிந்து பரியந்தமும் போய் உப்புக்கடல் முடியும், அந்த சுற்று எல்லைகளையும் உடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார். And the border shall go down the Jordan, and the going out of the shall be that shalt see. This shall be your land with the coast thereof around about. வசனம் 13. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, 9 கோத்திரங்களுக்கும் கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும், நீ சீட்டு போட்டு நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. And the Moses commanded the children of Israel, saying, This is the land which ye shall and inherited by lot, which the Lord and commandment give unto the 9 tribes and to the 12 tribes. வசனம் 14. ரூபன் கோத்திரம் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும், காத் கோத்திரம் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கொண்டதும் அல்லாமல், மனாசே பாதி கோத்திரம் தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். For the tribe of the children of the Reuben, according to the house of the fathers, and the tribe of the children of the Gad, according to the house of the tribe fathers, have they received their as inheritance
And all and the tribes of the Manasseh have the received their inheritance. வசனம் 15. இந்த இரண்டு கோத்திரங்களுக்கும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இருபுறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான். The two tribes and the all tribes have received their inheritance. And this said Jordan near Jericho, eastward and toward the sun rising. வசனம் 16. மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி, and the Lord speak unto the Moses saying. வசனம் 17. உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய எலியேசரும் நூனியின் குமாரனாகிய யோசுவாவுமே. These are the names of the man which shall divide the lands unto you, Eleazar the priest, and Joshua the son of Nun. வசனம் 18. அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தாரில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். And he shall take one prince after every tribes to divide the land by inheritance. வசனம் 19. அந்த மனிதருடைய நாமங்களாவன யூதா கோத்திரத்திற்கு எப்புனாயின் குமாரனாகிய காலேப்பும். And the name of the man are these: of the tribe of the Judah, Caleb the son of the Jephunan. வசனம் 20. சிமியோன் கோத்திரத்தின் அமியூதியா குமாரனாகிய சாமுவேலும். And of the tribe of the children of the Samuel son of the Amminuyad. வசனம் 21. பெஞ்சமின் கோத்திரத்திற்கு கிஸ்லேனி குமாரனாகிய எலிதும். of the tribe of the Benjamin, Eliud the son of கிஸ்லேன். வசனம் 22. தான் புத்திரரின் கோத்திரத்தாருக்கு யுக்லின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும். And the prince of the tribe of the children of the Dan, புக்லி the son of ஜுக்லி. வசனம் 23. யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்திற்கு யுபோதின் குமாரனாகிய அனினேயால் என்னும் பிரபுவும். Prince of the children of the Joseph, for the tribe of the children of the Manasseh, Anuel sons of the Epod. வசனம் 24. எப்பிரேமின் புத்திரராகிய கோத்திரத்திற்கு சிப்போனியின் குமாரனாகிய கோமுவேல் என்னும் பிரபுவும். And the prince of the tribe of the children of the Ephraim, Komuvel of the son of Zipporah. வசனம் 25. செபுலோன் புத்திரராகிய கோத்திரத்திற்கு பர்னானாகி குமாரனாகிய எலிசாபா என்னும் பிரபுவும். And the prince of the tribes of the children of the Zebulun, Elisaba sons of the prince. வசனம் 26. இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும். And the prince of the tribes of the children of the Pultiel the sons of the Azan. வசனம் 27. அசார் புத்திரரின் கோத்திரத்திற்கு செலோமியின் குமாரனாகிய அகிபோத்து என்னும் பிரபுவும். And the prince of the tribe of the children of the Azar, Alidovo, the sons of the Silimini. வசனம் 28. நப்தலி புத்திரரான கோத்திரத்திற்கு அமியூதியின் குமாரனாகிய பொதோகோல் என்னும் பிரபுவும் என்றார். The prince of the tribes of the children of the Naphtali, Podokol, the sons of the Amihud. வசனம் 29. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இரவிலே
These are the whom the Lord and command the devil inheritance to in the children of the Israel, the lands of Canaan.